வணக்கம். இன்றைக்கி ஜானூஸ் கிச்சனில் மாங்காவையும் சிறுபருப்பையும் வச்சு ஒரு டேஸ்டான சாம்பார் செய்யலாம். அதுக்காக 50 கிராமு பச்சைப்பயிறு எடுத்துருந்தேன். அதை நல்லா கழுவிட்டு பாத்திரத்தில் சேர்த்துக்கிட்டு திட்டமாக தண்ணி சேர்த்து அதில் 1 ஸ்பூன் எண்ணெயும் கொஞ்சம் மஞ்சள் தூளும் சேர்த்துருக்கேன். 4-5 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். இதெல்லாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கலாம். தண்ணி திட்டமாக சேர்த்துக்கிட்டால் இந்த மாதிரி அழகாக மலர்ந்து வெந்து வரும். இப்போ நல்லா வெந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை கரண்டியால் லேசாக மசிச்சு விட்டுக்கலாம். இப்போ இதை ஒரு கிண்ணத்துக்கு மாற்றி வச்சுக்கிறேன். அதே பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் அதில் கொஞ்சம் கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், 2-3 வரமிளகாய் கிள்ளி போட்டிருக்கேன். இதெல்லாம் பொரியட்டும். இப்போ இது கூட 10-15 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். நல்ல பழுத்த தக்காளியாக 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன். 3 பச்சை மிளகாய் கீரி போட்டிருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ இது கூட 2 சிட்டிகை மஞ்சள் தூளும் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து கலந்து விட்டுட்டு இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு தடவை கலந்து விட்டுக்கிறேன். இப்போ இதில் சாம்பார் பொடி 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து கொடுத்துட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இதில் 100 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்து கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை வேக வச்சுக்கலாம். 2-3 நிமிஷத்தில் வெந்துடும். இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் மாங்காய் சேர்த்துக்கலாம். நான் ஒட்டு மாங்காய் எடுத்திருந்தேன். அதை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் சேர்த்துக்கிட்டு நம்ம வேக வச்சு வச்சுருந்த பச்சைப்பயிரையும் அதில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுறேன். இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இந்த மாங்காய் வேகிறதுக்காக ஒரு 3-4 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். மாங்காய் சீக்கிரம் வெந்துடும். இப்போ மாங்காய் நல்லா வெந்துடுச்சு. இந்த சாம்பாருக்கு நம்ம புளியெல்லாம் சேர்க்க வேண்டாம். இந்த மாங்காய் தக்காளியோட புளிப்பே போதும். இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் கடைசியாக கொஞ்சமாக லெமன் ஜூஸ் மட்டும் பிழிஞ்சு சேர்த்துக்கலாம். நான் இதில் ஒரு அரை லெமன் ஜூஸ் பிழிஞ்சு சேர்த்துருக்கேன். கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் பெருங்காயத்தூள் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து கலந்து விட்டுறேன். அவ்வளோதாங்க, ஒரு பச்சைப்பயிறு மாங்காய் சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.